V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. NBP கூட இவ்வளவு மகத்தான வெற்றியை யாழ்ப்பாணத்திலிருந்து அவர்கள் எதிர்பார்க்கிறார். இலங்கை ஒரு யூ-டர்ன் எடுத்து வித்தியாசமான பாதைகள் செல்ல போகிறது என்பதை ஜனாதிபதி நிரூபிப்பாரா இருந்தால் வடகிழக்கில் உள்ள தமிழ் கட்சிகளுக்கு அடுத்த தேர்தலில் இதைவிட மோசமான தோல்விகள் ஏற்படும். ஆகவே யாழ்ப்பாணம் தோல்வி அடைந்தால் அது ஒட்டுமொத்த வடகிழக்கையும் பாதிக்கும். இப்பொழுது மட்டக்களப்பு தன்னுடைய அந்த பாரம்பரிய வாக்குத்தளத்தை மிகவும் உறுதியாக தக்க வைத்திருக்கின்றது என்று சொன்னால் அதெல்லாம் தவிடு பொடியாகி இருக்கின்றது. காரணம் கொண்டும் தோல்வி அடைந்தால் நான் பாராளுமன்றம் செல்ல மாட்டேன் என்று சுமந்திரன் கூறுகின்றார். சிலவனை அதை வாக்காளர் மக்களை தூண்டுவதற்கு எனக்கு எப்படியாவது வெற்றி வேணும் என்று சொல்வதற்கு அவர் பயன்படுத்தினாரா அல்லது உண்மையாகவே அவருக்கு மனதில் அது இருக்கின்றதா என்றது ஒரு விஷயம். இந்த காரணத்தை காட்டி நான் உடனே நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை. சிலவனை ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய தந்திரோபாயத்தை பின்பற்றப் போகிறாரா அல்லது அவருடைய வார்த்தையில் இருப்பது போல நிச்சயமாக வேறொருத்தரை தகுதியானவரை நியமித்து அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையினுடைய சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ். உங்களுக்கும் ஊடறுப்பு நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தற்போது முழுமை பெற்றிருக்கின்றன. குறிப்பாக ஒட்டுமொத்த இலங்கையையும் பற்றி பேசுவதற்கு முதல் வடக்கு கிழக்கில் கடந்த காலங்களில் தமிழர் தாயகம், தமிழ் தேசியம், தமிழர்களுக்கான திரட்சி என்று பேசப்பட்டன. ஆனால் இன்று வடக்கு கிழக்கில் கணிசமாக ஏகபோக உரிமையை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது. இனிவரும் நாட்களில் தமிழ் கட்சிகள் அல்லது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தமிழ் தேசியம் பற்றி கதைப்பதற்கோ அல்லது தமிழ் தேசியம் சார்ந்திருக்கக்கூடிய கருத்துருவாக்கங்கள் தொடர்பில் தென்னிலங்கை அரசு எங்களோடு தான் பேச வேண்டும், மக்களுக்கான தீர்வு பற்றி பேசுவதற்கான கால இடைவெளி இருக்கின்றதா அல்லது மக்கள் அதற்கு நிறைவு பெற்று விட்டார்? சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து 77ஆம் ஆண்டு நடந்த தேர்தல் மிக முக்கியமானது. தமிழ் மக்கள் ஒரு அணியில் நின்று வாக்களித்தார்கள், மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்தார்கள். தேசிய அரசியலில் அவர்கள் தங்களுடைய அபிலாஷைகள் தீரும் வரைக்கும் நாங்கள் தேசிய அரசியல் இணைய மாட்டோம் என்று இருந்தது உண்மை. ஆனால் அதற்கு பிறகு நடந்த யுத்தம் காலத்தில் அந்த 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 காலகட்டம் வித்தியாசமானது. அதை தவிர்த்து நாங்கள் 2009க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் அரசியல்வாதிகள் தங்களை சுய பரிசோதனை செய்யவில்லை. அவர்களுடைய செயற்பாடு எவ்வாறு இருந்தது சொன்னால், தமிழ் மக்கள் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டியது அவர்களுடைய தலைவிதி, எங்களை தவிர யாருக்கும் வாக்களிக்க இயலாது நீங்க என்ற அந்த ஒரு மமதையில் இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏனென்றால் தமிழ் மக்களுக்கு எது தேவை, குறுங்காலத்தில் எது தேவை, நீண்ட காலத்தில் எது தேவைன்ற எந்தவித பகுப்பாய்வையும் செய்யாமல் அந்த மக்களை போய் அங்கெங்க எங்க நின்று பிரச்சனை இருக்கு என்பதெல்லாம் அறியாமல் ஏதோ கொழும்பு, யாழ்ப்பாணம், திருவோணமலை, மட்டக்களப்பு நகரம் அந்த மாதிரி அவர்கள் செயற்பட்டதன் விளைவுதான் இந்த நிலைமையை கொண்டு வந்து விட்டிருக்கின்றது. உண்மையிலேயே NBP கூட இவ்வளவு மகத்தான வெற்றியை யாழ்ப்பாணத்திலிருந்து அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. சில வேளைகளில் அவர்கள் மாத்தர ஹம்பாந்தோட்டையில் பெற்ற வெற்றியை விட யாழ்ப்பாணத்து வெற்றியை அவர்கள் நிச்சயமாக கொண்டாடுவார்கள். என்றால் இது சாதாரண வெற்றி அல்ல. 80 வருட காலம் சுதந்திரத்துக்கு முதலே நடந்த தேர்தலின் சேர்த்து பார்த்தால் 80 வருட காலத்தில் ஒரு தேசிய கட்சி வடகிழக்கில் தமிழ் மக்களுடைய ஆணையை மிகப்பெரிய அளவில் பெற்றிருக்கின்றது. இதற்குரிய ஒட்டுமொத்த பொறுப்பும் தமிழ் கட்சிகளுக்குரியது. தங்களுக்குள்ளே உடைந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கட்சி, ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சுயேட்சை குழு எல்லாம் ஆரம்பித்து கேலிக்குத்தாக்கி அந்த ஹாட் சீட்ஸ், மிகவும் சூடான ஆச்சரங்கள் அனைத்துமே அதிக அளவு கட்சிகளும் அதிக அளவு சுயேட்சைகளும் தேர்தலில் போட்டியிட்ட களமாக வடகிழக்கு இருக்கின்றது. தென்பகுதியில் இல்லை. இந்த ஹாட் சீட்ஸ் எல்லாம் அடையாளம் காணப்பட்டதெல்லாம் வடகிழக்கில். இதற்கு காரணம் பெருமளவுக்கு தமிழரசு கட்சி தலைவர்கள், சுயேட்சை குழுவை நிறுவியவர்கள் இந்த கேலிக்கூத்தாகி தமிழ் மக்களை பகடக்காயாக்க முற்பட்ட போது தமிழ் மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். இனிமேல் ஏகபோக உரிமை நாங்க தான் என்று சொல்றதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. இனிமேல் என்ன பொறுத்தளவில் தமிழ் கட்சிகளின் எதிர்காலம் கொழும்பில் உள்ள அரசாங்கம் எவ்வாறு செயற்பட போகின்றது என்பதை வைத்துக் கொண்டுதான் அவர்களுடைய தலைவிதி நிர்ணயிக்கப்படும். 48-50 இருந்த மாதிரி ஒரு ஆட்சியை இந்த அரசாங்கம் கொடுத்தால் அவர்கள் பலம் பெறக்கூடும். இல்லை, இலங்கை ஒரு யூ-டர்ன் எடுத்து வித்தியாசமான பாதைகள் செல்ல போகிறது என்பதை ஜனாதிபதி நிரூபிப்பாரா இருந்தால்
வடகிழக்கு உள்ள தமிழ் கட்சிகளுக்கு அடுத்த தேர்தலில் இதை விட மோசமான தோல்விகள் ஏற்படக்கூடும். நீங்கள் குறிப்பிட்ட இப்போது கூறுகின்ற ஏகபோக உரிமையை கடந்த காலங்களில் வைத்திருந்த தமிழ் தேசியம் பேசிய தமிழரசு கட்சி தான் அதிகளவான ஆசனங்களை கைப்பற்றியிருந்தது. குறிப்பாக அந்த கட்சி இன்று வடமாகாணத்தில் தோல்வி அல்ல படுதோல்வி அடைந்திருக்கின்றது. யாழ் மாவட்டத்தில் ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்றது, வன்னி மாவட்டத்தில் ஒரு ஆசனம் பெறப்பட்டிருக்கின்றது. வடமாகாணம் ஒட்டுமொத்தத்தில் படுதோல்வி அடையப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பொருளாதார ரீதியாக பார்க்கின்ற விடயங்களை கடந்து அரசியலையும் மிக நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஒருவர். வடமாகாணத்தின் தமிழரசு கட்சியின் படுதோல்வியினுடைய தாக்கங்கள் என்னவாக இருக்கின்றது? இது நீண்ட காலத்துல குறுங்காலத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. ஏனென்று சொன்னால் வடமாகாணத்தில் தான் இலங்கையில தமிழ் மக்கள் அதிகமாக வாழுகிறார்கள். யாழ்ப்பாணத்தில் இருந்துதான் நீண்ட காலமாக தமிழ் தலைமை வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே யாழ்ப்பாணம் தோல்வி அடைந்தால் அது ஒட்டுமொத்த வடகிழக்கையும் பாதிக்கும். இப்பொழுது மட்டக்களப்பு தன்னுடைய அந்த பாரம்பரிய வாக்கு தளத்தை மிகவும் உறுதியாக தக்க வைத்திருக்கின்றது. கிழக்கிலே மட்டக்களப்பு பின்வாங்கினால் கிழக்கு மாகாணம் பாதிக்கப்படும். ஆனால் வடக்கில் யாழ்ப்பாணம் சிக்கலை எதிர்கொண்டால் அது வடகிழக்கு அரசியல் முழுவதிலும் அந்த தாக்கம் தெரியும். இப்பொழுது அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் தான் தமிழ் கட்சி, அந்த வச்சனங்கள் பயன்படுத்தப்பட்டது. தமிழர்கள் தனித்துவமானவர்கள், அவர்கள் எங்களுக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்று. அப்படி என்று சொன்னால் அதெல்லாம் தவிடு பொடியாகி இருக்கின்றது. எவ்வளவு வெறுப்பு இருந்திருந்தால் தமிழ் மக்களுக்கு ஒரு விரக்தி இருந்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே தமிழ் கட்சிகள், தலைவர்கள் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அவர்கள் நீண்ட கால வரலாற்றில் ஒரு அழுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. வரலாற்றில் தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளை பெருமளவுக்கு நிராகரித்திருக்கிறார்கள் என்பது ஒரு வரலாற்று பதிவு. மட்டக்களப்பு இல்லாமல் இருந்திருந்தால் அந்த அந்த நாடு முழுவதும் உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கத்துக்கு சாய்ந்த மாதிரி வந்திருக்கும். அதை மட்டக்களப்பு தடுத்து நிறுத்தி இருக்கின்றது. காரணம் யாழ்ப்பாணத்தில் தான் அந்த உங்களுக்கு பழைய விடயங்களும் ஞாபகம் வரும் என்று நினைக்கின்ற பேராசிரியர் அவர்களை. ஈழ விடுதலை போராட்டத்திலும் குறிப்பாக வடக்கில் யுத்தம் இறுக்கமடைகின்ற போது கிழக்கில் இருந்து செல்லுகின்ற போராளிகள் அந்த விடயங்களை லாபகமாக கையாண்டு அந்த வடக்கு கிழக்கினுடைய ஒரு பலமாக கிழக்கு போராளிகள் இருந்ததாக கூறுவார்கள். அதுபோன்று இன்று தமிழரசு கட்சி என்பதை கடந்து தமிழ் தேசியம் மீண்டும் ஒரு முறை மட்டக்களப்பு மண்ணில் இருந்து துளிர் விடுவதாக பார்க்கலாம். இல்ல, கிழக்குக்கு ஒரு 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 மிகவும் இக்கட்டான நிலைமையில் கிழக்கு தமிழ் மக்கள் வாழுகிறார்கள். உங்களுக்கு தெரியும் பல்வேறுபட்ட யுத்த வாய்ப்பு. உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்திலிருந்து அந்த காலத்தில் இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசம் மிக தூரத்தில் இருக்கும். கிளிநொச்சியிலிருந்து தூரத்தில் இருக்கும். ஆனா கிழக்க பொறுத்தளவில் 1 கிலோமீட்டர்ல இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசம் இருந்தது. அதனுடைய அந்த சூடு எவ்வளவு இருந்தது என்று உங்களுக்கும் எனக்கெல்லாம் தெரியும். ஆகவே கிழக்கு மக்கள் மிக மோசமான துன்பங்களை அனுபவித்தவர்கள் யுத்த காலத்தில். ஆகவே அவர்களுடைய உணர்வு இன்னும் அப்படியே இருக்கின்றது. மட்டக்களப்பு உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக மதிப்பிடக்கூடிய பூமி அல்ல. அது ஒரு காலமும் அந்த பாரம்பரியத்திலிருந்து விலகாது. வடகிழக்கு மக்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். மிக முக்கியமான செய்தி என்னென்று சொன்னால் இப்பொழுது அடுத்த கட்டத்துக்கு தமிழ் அரசியல் எவ்வாறு செல்ல போகின்றது. நீங்கள் சொன்னது போல அந்த ஏகபோக உரிமை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது என்பிபி மிக ஆணித்தரமாக சொல்லக்கூடும், வடகிழக்கு மக்களுடைய ஆணை எங்களுக்குத்தான் கிடைத்திருக்கின்றது. ஆகவே இது உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் நிச்சயமாக பிரதிபலிக்கும். இதை ஜனாதிபதி எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறார் என்பதை வைத்துக் கொண்டுதான் எதிர்காலத்தில் தமிழ் கட்சிகளுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கப்படும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு முன்னணி கிடைக்காமையும் அங்கு வெற்றி பெறாமையும் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் அவர்கள் மட்டில் ஒட்டுமொத்த இலங்கையும் அனுரவிடம் இருக்கின்ற போது மட்டக்களப்பு மாவட்டம் மட்டும் விலகி இருப்பதானது ஒரு வகையில் ஒரு அதிர்ச்சியாக இருக்கக்கூடுமா? அவர்களை பெரிதாக எடுப்பார்கள் நான் நினைக்கவில்லை. என்ற வடகிழக்கு முழுவதிலும் அவர்களுக்கு கிடைத்த ஆசனங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் நிச்சயமாக திருப்திப்படுவார்கள். என்றால் இது வரலாற்றில் இல்லாத ரெக்கார்ட். அவர்களுக்கு 80 வருஷ காலத்தில் இது நடக்கவில்லை. மட்டக்களப்பில் சில வேளை அவர்கள் வெளியிலிருந்து வேட்பாளர்களை எடுக்கவில்லை. தங்களுடைய நீண்டகால உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவாளர்கள் தான் அவர்கள் நிறுத்தினார்கள். அதுவும் சில வேளை ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் மட்டக்களப்பில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மிக பெரிய அளவுக்கு இந்த குளறுபடிகள் சண்டைகள் கட்சி தலைவரிடம் இருக்கவில்லை.
அதுவும் ஒரு வெற்றிக்கு காரணம். தற்போது வடமாகாணத்தில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய படுதோல்வி நிலைமைகள் பற்றி பல விடயங்களை குறிப்பிட்டீர்கள். குறிப்பாக யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா மீது பல விமர்சனங்கள் அல்லது அவர் மீதான சேறுவாரி பூசல்கள், அவதூறுகள் இருந்தாலும் நீங்கள் இளையவராக இருந்த காலப்பகுதியில் மாவை சேனாதிராஜாவுக்காகவே பல இடங்களில் கிழக்கு மாகாணங்களில் கூட இளைஞர்கள் திரண்ட வரலாறு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒருவர் திரு சுமந்திரன் அவர்களால் மிகவும் துன்பப்படுத்தப்பட்டு அந்த பதவியில் இருந்தே வெளியேறுகின்ற ஒரு மனநிலையை அவர் வெளிப்படுத்தியதும் இந்த தோல்விக்கான ஒரு காரணமாக இருக்குமா? மாவை சேனாதிராஜா அவர்கள் அவர் உண்மையிலேயே வடகிழக்கு மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவர் தான், அது மாற்று கருத்துகள் இல்லை. ஆனால் வடமாகாண சபை தேர்தலில் கூட அவர் போட்டியிட முற்பட்டார். ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படாமல் தான் ஏனே கொழும்பிலிருந்து ஒருத்தர் அங்கே கொண்டு செல்லப்பட்டு வடமாகாண சபை எவ்வாறு இயங்கினது என்று உங்களுக்கு தெரியும். அதுல கூட மிக அநீதி அவருக்கு இழைக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் தமிழ் மக்கள் என்ன நினைப்பார்கள், இந்த தமிழ் தலைமையில குளறுபடி வந்தால் தமிழ் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை யோசிக்காமல் தாங்கள் பிரிந்து நிற்போம், தாங்கள் மோதிக்கொள்வோம், ஆனால் தமிழ் மக்கள் மட்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற நினைப்பு தான் இன்றைக்கு இந்த நிலைமையில பிரதான தமிழ் கட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது. ஆகவே மாவை சேனாதிராஜா ஒன்று உண்மையா இப்போது அவர் வயது மூப்படைந்த காலத்தில் இருக்கிறார், இயங்க முடியாத காலத்தில் இருக்கிறார், உண்மைதான். ஆனால் மாநசபை வடமாகாண சபை தேர்தலில் அவரை போட்டி யாரை நிறுத்தியிருந்தாலும் தமிழரசு கட்சி யாரை நிறுத்தினாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தது. என்றால் வடமாகாண சபை சிக்கலான சபையா இருக்கல. அப்போதும் அதனை கண்டுபிடித்தவர் திரு சம்பந்தன் அவர்கள் தானே, அமரர் சம்பந்தன் தானே கண்டுபிடித்தார். நிச்சயமாக அந்த விமர்சனம் இருக்கின்றது. ஆனால் அங்கே குளறுபடிகள் ஏற்பட்ட போது இவர்கள் அங்கே யாழ்ப்பாணத்துக்கு போய் அதுக்கு தீர்வை அந்த மக்களுக்கு கொடுக்கவில்லை. இவர்கள் கொழும்பில் ஒதுங்கி விட்டார்கள். அங்கே பிரச்சனை வந்த போது உடனடியாக பிரச்சனை வந்து விட்டது. வடமாகாண சபை இயங்க முடியாத நிலைமை ஏற்பட்ட போது, குளறுபடிகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்த போது கொழும்பில் இருந்து தமிழ் தலைமை அங்கே போய் அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டு வைத்திருக்க வேண்டும். அவர்கள் அதுவும் ஒரு காரணம். இவர்கள் மீது மக்கள் வெறுப்பு கொள்வதற்கு, வடமாகாண மக்கள் வெறுப்பு கொள்வதற்கு இதுவும் ஒரு காரணம். ஏன்னா இவர்கள் தொடர்ச்சியாக அந்த மக்களை அசௌகரியத்துக்கு உட்படுத்தினார்கள். இப்போது இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகின்றது. வடக்கிலே பொறுத்தவரையில் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் 30 ஆண்டுகளாக அரசியல் செய்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தோல்வியடைந்திருக்கின்றார். அங்கஜன் அவர்கள் 2 முறை நாடாளுமன்றம் சென்ற பின்னர் தோல்வியடைந்திருக்கின்றார். திரு சுமந்திரன் சுமந்திரன் அவர்கள் ஒரு முறை தேசிய பட்டியலால் சென்றார், 2 முறை நாடாளுமன்றத்தில், ஒரு முறை தேர்தல் மூலமும் இன்னும் ஒரு முறை ஸ்ரீதரனின் தயவிலும் சென்றவர் இப்போது தோல்வியடைந்திருக்கின்றார். தமிழரசு கட்சியினுடைய பாரம்பரியம் தோல்வியடைந்தவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவது என்பது ஒரு இயல்பான தன்மை இருந்தது. இப்போது சுமந்திரன் அவர்கள் கூறுகின்றார், நான் வெற்றி பெறாவிட்டால் தோல்வியடைந்தாலும் கூட நாடாளுமன்றத்துக்கு தேசிய பட்டியலூடாக செல்ல மாட்டேன் என்று. ஆனால் பலர் அதில் சந்தேகம் கொள்கின்றார்கள். அதில் ஏதாவது ஒரு கருத்தை கூறி இப்போது அவர் இன்னும் ஒரு புது விடயத்தை கூறியிருக்கின்றார், மத்திய குழுவில் விவாதிக்கப்பட்டு அது தீர்மானிக்கப்படும் என்று. அப்படியாயின் மத்திய குழுவில் யாழ் மாவட்டத்துக்கான நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை என்கின்ற காரணத்தை கூறி மீண்டும் சுமந்திரன் அதனால் செல்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுவதான ஒரு கருத்து ஆதாரபூர்வமாக முன்வைக்கப்படுகிறது. அப்படியாயின் தேசிய பட்டியலில் செல்லக்கூடியவர் திரு சுமந்திரனா தமிழரசு கட்சி? இதுல பல்வேறு விடயங்கள் உள்ளடக்கி இருக்கின்றது. நீங்கள் சொன்ன மாதிரி டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய சட்டப்பயில் கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் இலகுவாக இருந்த காலமெல்லாம் இருந்தது உண்மைதான். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைக்கப்பட்ட காலத்திலேயே அவர் வெற்றி பெற்றவர். அதே மாதிரி அங்கஜன் அவர்களும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றவர். ஆனால் இந்த தென்பகுதியில மஹிந்த ராஜபக்ஷ மீதான வெறுப்பு நான் நினைக்கிறேன் வடகிழக்கிலையும் அவருக்கு சார்பானவர்கள் இவர்கள் அவரோட சேர்ந்து இயங்கியவர்கள் அந்த வெறுப்பின் காரணமாக அவர்கள் தோல்வியை தழுவியிருக்கக்கூடும். ஏன்னா தென்பகுதியிலையும் அது நடந்திருக்கின்றது. இரண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி தேசிய பட்டியல் ரீதியான விடயங்கள். நான் சில இதுகளை பார்த்தேன். அவர் தெளிவாக கூறுகிறார், நான் எக்காரணம் கொண்டும் தோல்வி அடைந்தால் நான் பாராளுமன்றம் செல்ல மாட்டேன் என்று சுமந்திரன் கூறுகின்றார். சிலவளை அதை வாக்காளர் மக்களை தூண்டுவதற்கு, எனக்கு எப்படியாவது வெற்றி வேணும் என்று சொல்வதற்கு அவர் பயன்படுத்தினாரா, அல்லது உண்மையாகவே அவற்றை மனதில் அது இருக்கின்றதான்றது ஒரு விஷயம். அல்லது ரணில் விக்ரமசிங்க ஒரு வருஷம் காலதாமதம் செய்து அதன் பிறகு நாட்டில் கொஞ்சம் பிரச்சனை உருவாகின போது பாராளுமன்றம் வந்து பிரதமராகி ஜனாதிபதியாகிற அந்த சூழலுக்காண்டி அவர் காத்திருந்து சிலவளை அந்த தேசிய பட்டியல ஊடாக அவர் வரப்போகிறாரா, அல்லது அவர் சொன்ன வாக்குக்கு ஏற்ற மாதிரி இன்னொருத்தர் யாழ்ப்பாணத்தில் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த தடவை அம்பாலிலிருந்து ஆசனம் கிடைத்திருக்கின்றது, மட்டக்களப்பிலிருந்து, திருவண்ணாமலையிலிருந்து, கிழக்கு மாநிலத்திலிருந்து ஆசனம் கிடைத்திருக்கின்றது. அதே மாதிரி முல்லைத்தீவு கிடைத்திருக்கின்றது, மன்னாறு கிடைத்திருக்கின்றது. வவுனியாவில் 2 பேர் என்பிபியிலேயும் வெற்றி பெற்றவர்கள் தமிழர்கள். ஆகவே கிளிநொச்சியில யாழ் மாவட்டமா இருந்தாலும் ஸ்ரீதரன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்துக்கு தான் இப்பொழுது
3 என்பிபி கட்சியினர் இருந்தாலும் தமிழரசு கட்சி சார்பா முக்கியமான மாவட்டம் யாழ்ப்பாணம் இல்லை. நீங்க சொல்வது போல அந்த காரணத்தை காட்டி நான் உடனே நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை. சில வேளை ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய தந்திரோபாயத்தை பின்பற்ற போகிறாரா அல்லது அவருடைய வார்த்தையில் இருப்பது போல நிச்சயமாக வேறொருத்தரை தகுதியானவரை நியமித்து, அவர் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீதரன் அவர்களை விட நான் நினைக்கின்றேன் வெற்றி பெற்ற அனைவருமே சுமந்திரன் அவர்களின் நெருங்கிய ஆதரவாளர்கள். ஆகவே அவர் எப்போதும் கட்சியை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றார். குறிப்பாக கூறுகின்றார்கள் பெண்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்று. திரு சுமந்திரன் அவர்கள் காடு மோடுகள்லாம் தேடித்தான் 2 பெண்களை யாழ் தேர்தல் களத்தில் களமிறக்கினார். கடந்த காலங்களில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் ஏன் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு பெண் ஆளுமையை நாடாளுமன்றம் அனுப்புவது பற்றி சிந்திக்கலாம் தானே? ஏன் யாழ்குடா நாட்டிலிருந்து ஒரு பெண்ணை அனுப்பலாம் தானே? யாழ்குடா நாட்டுக்கு ஆசனம் உண்மையில் வழங்கப்பட வேண்டும், தவிர்க்க முடியாது. ஒரு பெருவாரியான மக்கள் தொகை இருக்கக்கூடிய பகுதி, அங்கிருந்து ஒரு பெண் ஆளுமையை அனுப்பலாம் தானே? இதனை தமிழரசு கட்சி சிந்திக்குமா அல்லது வளமை போன்று காடு மோடெல்லாம் தேடிவிட்டு பெண் அடிமைத்தனத்தை மறைமுகமாக செய்யுமா? என்னுடைய கருத்தின்படி அந்த ஆசிரம் ஒரு பெண்ணுக்கு செல்ல வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்னுடைய கருத்தின்படி அந்த பெண்மணி இந்த வாக்கு வடகிழக்கு முழுவதும் இருந்து தமிழ் மக்கள் அளிக்கப்பட்ட வாக்குகளூடாக வருவது. ஆகவே அந்த பெண்மணி வெறுமனே பெண்மணி என்பதற்காக அல்ல, வடக்கு கிழக்கு பெண்கள் முழுவதுடைய பிரச்சனையையும் அணுகக்கூடியவராக, அறிந்தவராக, அவர்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக அந்தந்த மாவட்ட உறுப்பினருடன் இணைந்து அந்த பெண்களுடைய பிரச்சனையை முன்னெடுப்பவராக இருக்க வேண்டும். வெறுமனே பெண் என்பதற்காக நியமிக்கக்கூடாது. 2 விஷயம் முக்கியம். ஒன்று, பெண்மணி நியமிக்கப்படுறது மிகவும் வரவேற்கிறது, கட்டாயமானது, அது நிச்சயமாக இடம்பெற வேண்டும். ஒன்று. 2வது, அந்த பெண்மணி மிகவும் சக்தி உள்ளவராக வடகிழக்கு முழுவதும் பெண்களுடைய பிரச்சனையை அந்தந்த மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இணைந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து வடகிழக்கு உள்ள தமிழ் பெண்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதுதான் என் போன்றவருடைய விருப்பம். உங்கள் போன்றவருடைய விருப்பமாக இருந்தாலும் கூட இப்போது மத்திய குழுவில் விவாதிக்கப்பட போகின்றது என்கின்ற போதுதான் இங்கு சந்தேகம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் மத்திய குழுவில் உங்களுக்கு தெரியும், கடந்த முறை மத்திய குழுவில் தேர்தல் வேட்பாளர்களை நியமிக்கின்ற போது அல்லது அதற்கான குழுவை நியமிக்கின்ற போதெல்லாம் சுமந்திரன் அணியினர் தான் அங்கு பலமாக இருந்தார்கள். யாழ் தேர்தல் மாவட்டத்தில் 8 பேர் சுமந்திரனுடைய ஆதரவாளர்கள் களமிறக்கப்பட்டார்கள். மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை மட்டும்தான் ஓரளவு யதார்த்தமான பட்டியலாக இருந்தது. வன்னி அப்படி இருந்தது. சிலவேளை இவர்கள் அதற்கான அடித்தளம் இடுவதற்கு மத்திய குழுவை கூட்ட போகிறார். இதுல 2-3 விஷயம் உண்டு. ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய அந்த பாதையை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர் கொழும்புல அப்பொழுது 19 ஆசனத்துல 19வது ஆளா கூட ரணில் விக்ரமசிங்கே என்று தொடர்ச்சியாக கூறுகின்றீர்கள். திரு சுமந்திரன் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவின் நண்பர் என்பதால் அந்த போர்முலாரை இவர் பின்பற்றுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கும் என்று பேராசிரியரிடம் சந்தேகம் இருக்கின்றது. அங்கேதான் நான் வருகிறேன். அவர் அந்த ஒரு ஆசனத்தை 1 வருஷம் நிரப்பாமல் இருந்து அவர் பதவியை பெற்றார், பிரதமரானார், ஜனாதிபதி ஆனார். ஆனால் இந்த தேர்தலில் உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தலையும் அவர் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். ஆகவே மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆகவே சுமந்திரன் அவர்களும் அவருடைய நண்பராக இருந்த ஒரு கனவான அரசியல் செய்பவராக இருப்பதால் அவர் நிரூபிக்க வேண்டும், என்னுடைய தேவை தமிழ் மக்களுக்கு தேவை என்று சொல்லி இந்த 5 வருட காலத்தில் நிரூபித்து செயற்பட்டால், என்னுடைய பற்றாக்குறை, என்னுடைய இடைவெளி பார்லிமெண்டத்தில் இருப்பதை பாருங்கள், நான் ஒரு தேவையானவரை நிரூபித்தால் நிச்சயமா அடுத்த தேர்தலில் அவர் வெற்றி பெறக்கூடும். அப்படி இல்லை என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்கே அவருடைய பாதையை பின்பற்றினால் அவருக்கு நடந்தது இவருக்கும் நடக்கலாம் என்றால் அவர், நான் நினைக்கிறேன், அவர் சொன்ன கருத்தின்படி பார்த்தால் அந்த ஆணையை அவர் மதிப்பார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அப்படி இல்லாவிட்டால் அடுத்த தேர்தலையும் அந்த சிக்கல் உருவாகக்கூடும். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் தேர்தல் தொடர்பாக தலைவர் தெரிவு தொடர்பிலும் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இலங்கை தமிழரசு கட்சி இன்று சின்னம் மட்டும்தான் மக்கள் பார்வைக்கு இருக்கின்றதை ஒழிய கட்சியினுடைய அனைத்து விடயங்களும் நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இந்த கட்சி மக்கள் ஏதோ ஒரு வகையில் மீண்டும் கட்சியை தேடி ஓடுகிறார்கள். இந்த கட்சி ஒரு முடிவுக்குள் வராவிட்டால் இந்த கட்சியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? அந்த ஒரு விடயம்தான் தமிழரசு கட்சியோட பின்னடைவுக்கு வழிவகுத்த காரணங்களில் மிக பிரதானமானது. ஏன்னா அது தமிழ் மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது உண்மை. ஏன்னா ஒரு தலைமை இல்லாமல் இந்த தலைமை சிக்கலுக்குள்ளா இருந்தது. யார் தலைவர் என்றே தெரியாது. இன்றைக்கு சுமந்திரன் அவர்களுடைய பேட்டியில சொல்ற அவர் மாபசிநாதன் ராஜாவெல்லாம் தலைவர் என்று. ஆனா அவர் இருக்கிறாரா இல்லையா, அவருடைய சுமந்திரன் அவர்கள் அதனை குறிப்பிடுகின்ற போது இன்னும் ஒரு வருத்தமான சம்பவம், தான் பரிந்துரை செய்த யாரையுமே சுமந்திரன் அனுமதிக்கவில்லை யாழ் கிளிநொச்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு, அவருடைய பட்டியலை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார் என்கின்ற ஆதங்கத்தை அவர் தொலைபேசி வழியாக பலரிடம் கொட்டி தீர்த்திருக்கின்றார். என்னை ஒரு தலைவராக கூட மதிக்கவில்லை என்று. அந்த சிக்கல் தான் அது தமிழ் மக்களுக்கு தெரிந்திருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே ஏற்பட்ட குளறுபடிகள், தலைமைத்துவ போட்டி, நீதிமன்றம், இதெல்லாம்
தமிழ் மக்களுக்கு நிச்சயமா உளைச்சலை ஏற்படுத்தின உண்மை. அதில் யாழ் மாவட்டத்தில் அந்த தலைமை மையம் கொண்டிருந்தபடியால் தான் அங்கே அந்த கட்சி மிகப்பெரிய பின்னடைவை. ஸ்ரீதரன் அவர்கள் கூட கிளிநொச்சி வாக்குகள் ஊடாகத்தான் அவர் யாழ் மாவட்டத்தில் ஒரு எம்பியாக தெரிவு செய்யப்பட்டிருக்க ஒழிய யாழ் மாவட்டத்தில் தமிழரசு கட்சிக்கு பெருசா ஆசன வாக்குகள் விழவில்லை. ஆகவே அந்த யாழ் மாவட்ட மக்கள் தமிழரசு கட்சி மீது கடும் கோபத்தில் இருந்தார்கள் என்பதற்கு இதை விட வேற என்ன சான்று உங்களுக்கு? ஆகவே இந்த பிரச்சனையை ஒரு கனவான அரசியல் ஊடாக இளைஞர்களிடம் தலைமைத்துவத்தை கொடுத்து ஆளுமையுள்ள இளைஞர்களிடம் இந்த தலைமைத்துவத்தை நிச்சயமாக அவர் இந்த வெற்றி பெற்றவர்களுக்குள்ள ஆளுமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அப்படி கொடுக்காமல் அடம் பிடித்தால் மீண்டும் மீண்டும் இந்த கட்சி பிரச்சனைக்கு உள்ளாகும். ஆனால் வடகிழக்கு முழுவதையும் பிரதித்துவப்படுத்தக்கூடிய அந்த மக்களுடைய பிரச்சனையை அணுகக்கூடிய ஒரு இளம் தலைமைத்துவம் உடனடியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் என்னுடைய நண்பர்களுடன் நாம் பேசிய போது எல்லோருடைய கருத்து வெளிப்படாமல் இருக்கின்றது. நீங்கள் கூறியது போன்று இப்போது தேசிய பட்டியல் விவகாரத்தில் நல்லதொரு கருத்தை முன்வைத்தீர்கள். திரு சுமந்திரன் அவர்களுடைய தேவை இந்த 5 வருடங்களில் உண்மையில் மக்களால் உணரப்படுமாக இருந்தால், குறிப்பாக நாடாளுமன்ற விவாதங்களாக இருக்கலாம் அல்லது எதுவாக இருந்தாலும், அதன் போது அவருடைய தேவை உணரப்படுகின்ற போது அவர் வரலாம். அதுபோன்று கட்சியிலும் ஒரு சாதாரண தொண்டனாக இருந்து அவர் உண்மையில் ஒரு தேவைக்குரியவராக இருந்தால் அவருடைய தேவை உணரப்படலாம். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை சுமந்திரன் ஏற்படுத்தினால் நல்லதென்று நினைக்கின்றீர்களா? அப்படி மாற்றம் செய்தால் அதைத்தான் நானும் விரும்புகிறேன். என்ன போல பல நண்பர்களும் என்னிடம் கூறுகிறார்கள், அப்படி செய்தால் அவருடைய நான் தமிழ் மக்களுக்கு தேவையானவன், என்னுடைய தலைமைத்துவம் தேவையானது என்றதை அவர் உறுதிப்படுத்துவாராயிருந்தால் எதிர்பார்ப்பு ஒரு 5 வருஷ காலத்துல நிச்சயமாக அது ஒரு நல்ல விடயமா தான் பார்க்கப்படும். அப்படி இல்லை என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்க மாதிரி அவர் வருவாராக இருந்தால் ரணில் விக்ரமசிங்க மிக மோசமான பின்னடைவு அவரிடம் இருப்பதாக நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அல்லது நீங்கள் எதிர்பார்ப்பதாக கூறுகின்றீர்கள். அந்த பண்பு இந்த வருடம் ஜனவரி மாதத்திலேயே அவரிடம் இல்லை என்பதை வெளிப்படையாக காட்டிவிட்டது அல்லவா? தலைவர் தெரிவின் பின்னர் நான் அடங்கி இருக்க மாட்டேன், எனக்கு பதவி என்பது பசி, பதவி இல்லாத இடத்தில் என்னால் இருக்க முடியாது என்று அவர் ஒரு சுய விமர்சனம் தன்னைத்தானே செய்து கொண்டார் அல்லவா வெளிப்படையா? நான் நினைக்கிறேன் நீண்ட காலமாக சுமந்திரன் அவர்களை நான் கடுமையாக விமர்சிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது போல தெரிகின்றது. என்னுடைய பதில் இல்லை. பேராசிரியர் அவர்களே, உங்களிடம் ஒரு பொறுப்பு வாய்ந்த பேராசிரியர் என்பதை கடந்து நீங்கள் அந்த மண்ணோடும் மக்களோடும் அந்த புழுதிகளோடும் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை ஊர்களோடும் பயணித்து ஒருவர், இந்த மண்ணினுடைய ஏகபோக உரிமையை அந்த மண்ணுக்கே உரியவன் கொண்டு செல்வது அழகா? அல்லது யாராவது அப்படி என்றால் உங்களுடைய கட்சிகளை வழிநடத்துவதற்கு வெளிநாட்டுகளிலிருந்து வெளிநாட்டு முகவர்களை இறக்கலாமே. நீங்கள் விமர்சனங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கப்படுவதற்கு காரணம் அந்த மண்ணினுடைய ஒரு சொத்து. நீங்கள் இன்று திருமலை மாவட்டத்தினுடைய ஒரு முத்தாகவும் சொத்தாகவும் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர், அந்த மண்ணின் படுகின்ற வேதனை உங்களுக்கு தெரியும். அதனால்தான் இந்த கேள்வியை மிகவும் ஆபத்தான கேள்வி என்று உணர்ந்தும் உங்களிடம் நிதானமாக முன்வைக்கின்றேன். உண்மையிலேயே எங்களுடைய தலைமைத்துவ வெற்றிடம் நீண்ட காலமாக இருந்தது. சுமந்திரன் அவர்கள் வந்தபோது சுமந்திரன் அவர்களை கையாளக்கூடிய வல்லமை எங்கள் தமிழ் அரசு கட்சியில யாருக்கும் இருக்கவில்லை என்பதுதான் கவலைக்குரிய விஷயம். அதை அவர்கள் சரியாக பயன்படுத்த, ஏன்னா அவரை எதிர்கொள்வதற்குரிய வல்லமை உள்ளவர்கள் அங்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏன்னா அவருக்கு சட்ட பின்புலம் இருக்கின்றது, மொழியாற்றல் இருக்கின்றது. அதை எதிர்கொள்வதற்கு அங்க தமிழரசு கட்சியில யாரும் இருக்காத சந்தர்ப்பத்தில் அவர் இயல்பாகவே அந்த தலைமைத்துவத்தை எடுத்துக்கொண்டார். ஒரு விஷயம். 2வது விஷயம், நீங்கள் சொல்லுவது போல வடக்கு கிழக்குல யுத்த காலத்துல அந்த மக்கள் பட்ட துன்ப துயரங்கள் எவ்வாறானது என்பதை உணர்ந்தவர்கள் நிச்சயமாக தமிழ் தலைமைத்துவத்தில் இருக்கும் போதுதான் அந்த மக்களுடைய உணர்வு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பிரதிபலிக்கப்படும். அப்படி இல்லைன்னா அந்த உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள் எழுந்து கொண்டிருந்தால் நீங்கள் மாதிரி உங்களுக்கு தெரியும், சம்பந்தன் அவர்கள் மீது விமர்சனம் இருந்தாலும் திருகோணமலையில அவரை தோற்கடிக்க வேண்டும் என்ற முனைப்பு வரலாற்றில் இருந்ததே இல்லை. இவர் எங்களுக்கு தேவையில்லாத, அவர் மீது நிறைய விமர்சனங்கள் இருந்தது உண்மை. ஆனால் சுமந்திரன் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வைக்கப்பட்டன. கடுமையான சிலர் அவருடைய தேவை எங்களுக்கு தேவை என்ற ஒரு வாதம் வந்து கொண்டிருந்தது. இன்னொரு பக்கத்தில் அவர் தேவையில்லை என்ற ஒரு வாதம் வந்தது. இப்படி வரலாற்றில் தமிழ் கட்சி தலைவி மீது, ஒரு பிரதான கட்சி தலைமை மீது வரலாற்றில் இவ்வாறு இடம்பெறவில்லை. அது திருவாளர் அமிர்தலிங்கமா இருக்கலாம், சம்பந்தன் அவர்களா இருக்கலாம், தந்தை செல்வாவா இருக்கலாம். இந்த தலைவர் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று ஒரு தரப்பினர் மிக கடுமையாக போராடியது வரலாற்றில் இருக்கவில்லை. சுமந்திரன் அவர்கள் மீது 2 மதம் இருந்தது. ஒன்று, அவர் எங்களுக்கு தேவை, அவர் பாராளுமன்றம் செல்ல வேண்டும், அவருடைய சட்டப்புலமை தேவை, ஆங்கிலம் தேவை, சிங்களம் தேவை, தமிழ் தேவை என்று. இன்னொரு பக்கம் அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று இன்னொரு தரப்பினர் கடுமையான பிரயோஜனம் செய்தார்கள். அதற்குரிய விளைவுதான் இன்று இடம்பெற்றிருக்கின்றது. ஸ்ரீதரன் அவர்கள் இன்று தலைவராக தெரிவு செய்யப்பட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தாலும் தொடர்ச்சியாக ஸ்ரீதரன் அவர்கள்
இப்படியாக மௌனம் காப்பது, நீதிமன்றத்தில் கட்சி இருப்பதனால் சில விடயங்களை கையாள முடியாது, இப்படியாக கதை கூறிக்கொண்டு இருப்பது இனிவரும் நாட்களில் மக்களால் ரசிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. இந்த பிரச்சனைக்கு, தலைமைத்துவ பிரச்சனைக்கு இவர்கள் உடனடியாக தீர்வு காணாவிட்டால், நான் ஆரம்பத்தில் சொன்ன வசனம், தமிழ் மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டியது அவர்களுடைய தலைவிதி என்று தொடர்ந்து நீங்கள் செயற்பட்டால், தமிழ் கட்சிகள் செயற்பட்டால், இந்த முடிவு அடுத்த தேர்தலிலும் பிரதிபலிக்கும். என்றால் கொழும்புல உள்ள கட்சி, தென்பகுதியைச் சேர்ந்த பிரதான கட்சி யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றது, 50% ஆசனங்களை பெற்றிருக்கின்றது என்றது சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு செய்தி. தென்பகுதியில் அது மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் வடக்கில் இவ்வளவு காலம் ஆதிக்க செலுத்தின கட்சிகளுக்கு அது ஒரு எச்சரிக்கை. ஆகவே நீங்கள் இந்த பணியை தொடர்ந்து ஒரே அரசியலை செய்வீர்களாக இருந்தால் அடுத்த தேர்தலும் இதை விட சாதகமான முடிவை NPP கட்சி பெறும். அதை மறந்து விட வேண்டாம். இவர்களுடைய வெளிப்பாடு இந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் முறையாக இல்லாது விட்டால் வருகின்ற மாகாண சபை தேர்தல் அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் அதனுடைய பிரதிபலிப்பை அனுபவிப்பார்கள். அது மட்டுமல்ல, உண்மையிலேயே இப்ப ஜனாதிபதி அவர்கள் இப்ப கைதிகள் எல்லாம் வெளியே விடுதலை செய்து சில பிரச்சனைகளை மிக தீவிரமாக செய்து வடமாநிலத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி விட்டு இந்த வடமாநில சபை தேர்தலை சந்தித்தால் சிலவள் அவர்கள் மாபெரும் வெற்றியை பெறக்கூட வாய்ப்பும் இருக்கின்றது. ஆகவே அதான் சொல்றேன், நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து கொண்டு மட்டும் அரசியல் செய்யலாது, கொழும்பில் என்ன நடக்கின்றது என்பதையும் பார்க்க வேண்டும். இதனுடைய பிரதிபலிப்பு அங்கே நிச்சயமா இருக்கும். ஜனாதிபதியின் உரை, கடைசியில் அவர் யாழ்ப்பாணத்தில் ஆற்றின உரை பல மாற்றங்களை ஏற்படுத்தியதாக அங்கிருந்து என்னுடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே நீங்கள் யாழ்ப்பாணத்தில் மட்டும் அரசியல் செய்யலாது, மட்டக்களப்பில் மட்டும் அரசியல் செய்யலாம். கொழும்பில் நடைபெற சில நிகழ்வுகளும் அங்கே பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இளைஞர்கள் மிக நெருக்கமாக சமூக ஊடகங்களில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா விடயங்களும் மிக துரிதமாக எல்லோரையும் சென்றடைகின்றது. ஆகவே புலம்பெயர்ந்த தமிழர்களும் மிகவும் இறுக்கமாக இருக்கிறார்கள். நாங்கள் எல்லாரும் இணைந்திருக்கிறோம். ஆகவே எவருமே தனித்து செயற்பட இயலாது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட கருத்துக்களை, குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகளும் இலங்கை தமிழரசு கட்சியும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களும் மக்களினுடைய மாற்றங்களும் என்று முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.